நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. ஏற்கனவே தமிழகத்தில் வந்து தேர்தல்களை சூடுபிடிச்சிருக்கு. இப்போ விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தமிழகத்தில் உங்களுக்கு வணிகர்களுடைய நிலைப்பாடு இல்ல. அதாவது நடிகர்கள் நிறைய பேரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலம் என்பது வேறாக இருந்தது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் உள்ளே வந்தாங்க. அவர்கள் உடல்நிலை விட்டு அது சில மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அப்புறம் ரஜினிகாந்த் வர்றாரு சொன்னாங்க. இப்படி இவர் வந்திருக்கிறார் புதிதாக. இவர் எந்த அளவுக்கு மக்களோடு ஈர்ப்புத்தன்மையோடு இறங்கி வருவார் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. திரைப்படம் நட்சத்திரம் போன்று பேசுவதை விட்டுவிட்டு நாட்டுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும், என்ன செய்யப்படுத்தலாம், மத்திய அரசு என்ன சட்டம் எதிராக போடுகிறது, மாநில அரசு என்ன சட்டம் எதிராக போடுகிறது என்பதை மாநாட்டிலே பேசியிருந்தால் வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் எப்படி நடத்துவார் என்பது மக்கள் பார்வையில் இருக்கிறது. குறிப்பாக இது ஒரு மாயமொழியும் இருந்துவிடக் கூடாது. ஒரு அரசியல் கட்சிகள் தொடங்குகின்ற பொழுது நீட்டா தொடங்கலாம். ஆனா எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய பாங்கம், மக்களுக்கு உண்மையிலே உள்ளபூர்வமா சேவை செய்யக்கூடிய பாங்கோடு வந்தால் தமிழ்நாடு வணிகசூழ பேரமைப்பு அதுக்கு வரவேற்பு கொடுக்க தயாராக. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.